இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த 10வது வாரத்தின் ஓய்வு நாள் ஆராதனையில் நாம் வந்திருக்கிறோம். தேவனின் ஆராதனை நமக்கு ஆசீர்வாதமாக தரும்படி எல்லாரும் கொஞ்ச நேரம் நீங்கள் எந்த இடத்திலே முடிந்தால் பழங்கள் படிட்டு கர்த்தரை கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரத்தில் நாம் மகிமைப்படுத்தி தேவனை உயர்த்துவோம். இந்த யூடியூப் மூலமாய் நாம் ஆராதிக்கிற இந்த ஆராதனை தேவ ஆவியானவர் தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். எல்லாரும் பயபக்தியாய் கண்களை மூடி நீங்கள் தேவனுடைய ஆராதனையில கலந்து கொள்ளப்படுக்கி நான் ஆராதனை கேட்டுக்கொள்கிறேன். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆவியானவரே உமக்கு நன்றி. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்கிறேன். ஹல்லேலூயா. Thank you Jesus. Praise the Lord. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் ஆளுகை செய்வீராக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியில் ஆளுகை செய்யும்படி நாம் காத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஆராதனை ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம் சுவாமி. எங்கள் மத்தியில் இருப்பதற்காக உமக்கு கொடாலை கொடி நன்றி செலுத்துகிறோம். நீ நல்லவர், நீ வல்லமை உள்ள தெய்வம். உம்மை போல ஒரு நல்ல தெய்வம் எங்களுக்கு இல்லை ஆண்டவரே. எங்களை பாதுகாக்கிற தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை பராமரிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு இணைவாக இருக்கிறேன் என்று சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா. Not
கண்களை மூடி ஜெபிப்போம். இப்போது ஜெபித்து இந்த ஆராதனை ஆசீர்வதித்து கொடுக்கும்படி நான் தாழ்மையை கேட்டுக்கொள்கிறேன். ஜெபிக்கலாம். 9 வார காலமாக பல தடைகளுக்கு மத்தியில் ஒவ்வொரு வாரமும் கர்த்தருடைய செய்திகளை இந்த வாட்ஸ்அப் யூடியூப் மூலமாக பலர் கேட்கும்படியாக கர்த்தர் கிருபை கொடுத்தார். இந்த 10வது நாளிலும், அதாவது இந்த 5வது மாதம் கடைசி பரிசுத்த ஓய்வு நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் நேரடியாக ஆராதனையில், ஆலயத்தில், சபையில் அறிவிக்க முடியாத நிலைமை காணப்பட்டாலும் கர்த்தர் சித்தத்தின்படி, அவருடைய தீர்மானத்தின்படி இந்த நாளிலும் என்னுடைய வார்த்தைகளை ஒவ்வொருவருக்கும் பகிர்ந்து கொடுக்கும்படியாக கர்த்தர் வாசலை திறந்து கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்க போகிற யாவரையும் கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிக்கும்படியாகவும் விடுதலையாக்கும்படியாகவும் சுகப்படுத்தும்படியாகவும் பல கட்டுகள், பல இடையூறுகள், பல சூழ்நிலைகளுக்கு மத்தியிலும் என்னுடைய வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் எல்லாவற்றிலும் பாதுகாத்துக் கொள்ளும்படியாகும், எல்லா விதத்திலும் தேவனை சந்திக்கும்படியாகும், எல்லா விதத்திலும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாகும். நான் ஒரு நாள் சோர்ந்து போய்விடாதபடி உபத்திரவங்கள், பாடுகள், நெருக்கங்கள், பஞ்சம், பசி, பட்டினி என்ன வந்தாலும் ஒரு நாள் நாம் சோர்ந்து போய்விடாதபடி கர்த்தரை உற்சாகத்தோடு ஆராதிக்க, துதிக்க, ஸ்தோத்தரிக்க, ஆதரவு கொண்ட அன்பை ஒரு நாள் விட்டுவிடாதபடி கர்த்தரை காத்துக் கொள்ளும்படியாய் தலைகளை தாழ்த்தி நாம் யாவர் கண்களை மூடி உட்கார்ந்து இருக்கிற செபிக்கலாம். அன்பும் இரக்கம் உள்ளதான எங்கள் நல்ல தகப்பனே, அப்பா, பிதாவே, இந்த 10வது பரிசுத்த ஓய்வு நாளில் கர்த்தாவை நேரடியாக இந்த வார்த்தைகளை அறிவிக்க முடியாத நிலைமை காணப்பட்டாலும் இந்த யூடியூப் மூலமாக, வாட்ஸ்அப் மூலமாக கர்த்தாவுடைய வார்த்தைகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு எந்த விதத்திலேயாக கடந்து செல்ல கர்த்தர் நீர் ஆயத்தப்படுத்திய தேவனுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் நம்முடைய கடைசி நாளில் உலகத்தின் முடிவில் நடக்க போகிற காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுத்து அதன் மூலம் விசாரமாயிருக்கிறதான ஆத்துமாக்கள், விசாரமாயிருக்கிறதான சபைகள் விழிப்படைய, உணர்வுடைய கர்த்தர் ஆயத்தப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவை வார்த்தைகளுக்கு முன்பாக பாடல்களை, ஆராதனைகளை, ஜெபங்களை எல்லாவற்றையும் கர்த்தர்களுக்கு ஆசீர்வதித்தாரும். மீதியான நேரங்கள், காரியங்கள் எல்லாவற்றையும் நீரை பொறுப்படுத்தி நடத்துவீராக. பாடுகிற பிள்ளைகளையும் கர்த்தாவை இதை கேட்க போகிற பிள்ளைகளையும் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். துதி, ஸ்தோத்திரம், கன, மகிமை எல்லாமே செலுத்துகிறோம் நாமத்தில் பிதாவே, ஆமென். தயவுசெய்து குடும்பமாக உட்கார்ந்து பாடி ஆராதித்து கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நல்லவர். நம்ம ஒரு சில பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். முதலாவது எக்கால சத்தம் வாயில் துணித்திருது, இயேசு மகாராஜனை வந்திடுவார் என்ற பாடலை, வருகை குறித்ததான ஒரு பாடலை நாம் பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சந்தோஷமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர்.
கன்னிமை நேரத்தில் மாறிடுவோம் விண்ணிலே யாவரும் சேர்ந்திடுவோம் கன்னிமை நேரத்தில் மாறிடுவோம் விண்ணிலே யாவரும் சேர்ந்திடுவோம் கன்னி கவலை அங்கே இல்லை கர்த்ததாமே வெளிச்சமாவார் கன்னி கவலை அங்கே இல்லை கர்த்ததாமே வெளிச்சமாவார் தார சத்தம் வாய்ந்தொழிக்கிறவே பேசு மகாராஜன் வந்திடுவார் தார சத்தம் வாய்ந்தொழிக்கிறவே பேசு மகாராஜன் வந்திடுவார் கத்தரின் வேலையாமறியோ கத்தரின் சித்தமே செய்திடுவோம் கத்தரின் வேலையாமறியோ கத்தரின் சித்தமே செய்திடுவோம் பாதங்கள் யாவையும் அவரை அழைப்பார் பரமனோ என்று பார்த்திடுவோம் பாதங்கள் யாவையும் சத்தம் வாய்ந்தொழிக்கிறவே பேசு மகாராஜனை வந்திடுவார் சத்தம் வாய்ந்தொழிக்கிறவே பேசு மகாராஜனை வந்திடுவார் கல்லர்கள் அங்குமிக்கும் கத்தரின் வார்த்தையை புறத்துவிட்டார் கல்லர்கள் பரவி அங்குமிக்கும் கத்தரின் வார்த்தையை புறத்துவிட்டார் கத்தரை வாழும் வார்த்தை தீரும் கருத்துடன் நாம் பிடித்திருப்போம் கத்தரை வாழும் வார்த்தை தீரும் கருத்துடன் நாம் பிடித்திருப்போம் சத்தம் வாய்ந்தொழிக்கிறவே இயேசு மகாராஜனை வந்திடுவார் சத்தம் வாய்ந்தொழிக்கிறவே இயேசு மகாராஜனை வந்திடுவார் Praise the Lord. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் அவர் எப்போ வருவார் என்பது நமக்கு யாருக்குமே தெரியாது. அதான் 4வது சரணம் சொல்லுது கர்த்தரின் வேலையை நாம் அறியோம். கர்த்தர் எப்போ வருவார்னு நமக்கு தெரியாது. அதனால நாம எப்பவுமே ஆயத்தமாக இருக்க வேண்டும், விழித்திருக்க வேண்டும். தேவனுடைய வருகை சீக்கிரமா இருக்கிறது. அதனாலே நாம் எல்லாரும் தேவனோடு இருப்போம். தேவத்தோடு இருங்கள், ஜெபியுங்கள், ஆயத்தமாயிருங்கள். ஆண்டவர் எப்போ வந்தாலும் சந்திப்பதற்கு நாம் ஆயத்தமாக இருப்போம். கன்னிமை நேரத்தில் ஒரு செகண்ட்ல ஆண்டவர் வந்துடுவார். அப்புறம் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால எப்போ வரும்னு தெரியாது. அதனால நீங்களும் நானும் ஆயத்தப்படுவோம். உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் தேவனோடு நாம் சஞ்சரிப்போம். தேவனோட ஆசீர்வதிப்பார். இன்னொரு பாடலை நாம் பாடுவோம். அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உடற்திருவார் என்ற பாடலை நம்ம செயல்படுத்தலாம். விசுவாசத்தோடு நீங்க பாடுங்க. இந்த உபத்திரவமான இந்த கொரோனா சீக்கிரத்திலே நம்ம வீட்டில் நீங்கிவிடும். கர்த்தர் நல்லவர், நமக்கு உதவி செய்வார். எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை நம்ம பாடலை 182 ஜெபத்தை ஜெயிக்க வேண்டியது 102வது பாடல். சீக்கிரத்தில் நீங்கிவிடும்
ஒரு நல்ல பாக்கியமாக இருக்கிறது. ஆமென்.
ஹல்லேலூயா. எல்லாரும் கொஞ்ச நேரம் தலையை தாழ்த்தி நாம் ஆண்டவருடைய சமூகத்துல நாம் கொஞ்ச நேரம் தெய்வத்தை நாம் ஆராதிக்கலாமா? எல்லாரும் என்னோட கூட சேர்ந்து கொஞ்ச நேரம் கண்களை மூடி பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் ஸ்தோத்திரத்தினாலே கொஞ்ச நேரம் பயன்படுத்துங்க. உங்க ஸ்தோத்திர பலி ஆண்டவருக்கு ரொம்ப பிரியம். எல்லாரும் கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்று சொல்லுங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி ஆடி, உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லுங்க. Jesus, hallelujah. உமக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லுங்க. Thank you, Holy Spirit. உமக்கு நன்றி அப்பா.
மட்டும் எங்களோட அசைவான கிருபைக்காய் ஸ்தோத்திரம். முழு இதயத்தோடு நாங்கள் துதிக்க எங்களுக்கு உதவி செய்வீர்கள். வருகைக்காய் எங்கள் சபையை ஆயத்தப்படுகிறேன் சுவாமி. சீக்கிரமாய் வரப்போகிறீர்கள். அதற்கான அடையாளங்கள் எல்லாம் தெளிவாய் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இது வரும்போது நாங்கள் நம்மை எதிர்கொண்டு அழைக்கிறவர்களாய் ரகசிய வருகையில் நாங்கள் காணப்பட எங்களை இந்த நாளிலே நீங்கள் பரிசுத்தப்படுத்த சுத்திகரிக்க வேண்டும் என நாங்கள் தாழ்த்தி ஜெபிக்கிறோம். ஒரு ஆகிலும் கைவிடப்படக்கூடாது அன்றுவரே. ஒரு ஆகிலும் நாங்கள் கைவிடப்படக்கூடாது சுவாமி. நீங்கள் ஆயத்தப்படுத்தும். நாங்கள் எதிலே தவறி இருக்கிறோம் என்பதை தெய்வம் எங்களுக்கு வசனத்தின் மூலமாக அந்த வார்த்தையின் மூலமாக உங்களோடு பேசும்படி நாங்கள் தாழ்த்தி ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைக்காய் வருகிறோம். சிவதாசனை மறைத்து நீங்க வெளிப்படுவீராக. ஆண்டவரே, நீர் என்ன பேச சித்தமா இருக்கிறீர்கள் அது இந்த நாட்டில் எங்களோடு பேசும். தாசனை மறைத்து நீங்க வெளிப்படுவீர்கள். இந்த சத்தத்தை நாங்கள் கேட்க அதன்படி வாழ உங்களுக்கு உதவி செய்கிறார். தொடர்ந்து ஆளுகை இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுடைய நல்ல பிதாவே. ஆமென். நாம் கர்த்தருடைய வார்த்தைக்காய் நாம் கடந்து வந்திருக்கிறோம். தேவனுடைய வார்த்தையை நாம் கவனிப்போம். நம்முடைய போதகர்கள் வார்த்தையை கொண்டு வருவார்கள். விழிப்புள்ளவர்களாயிருங்கள். வார்த்தையை கேட்போம். அதன்படி வாழ பிரயாசப்படுவோம். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் எல்லாம் வேதத்தை கேட்பதற்கு ஆயத்தத்தோடு இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். யாரும் எழுந்து போக வேண்டாம். ஆராதனை முடியும் வரைக்கும் நீங்கள் இடத்திலே நீங்கள் தரித்திருக்கக்கூடிய தாழ்மையை கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. கர்த்ததாமே இந்த நாளிலும் பல தடைகள், உத்தரவுகள், இடையூறுகள், ஏமாற்றங்கள் இவைகளுக்கு மத்தியிலும் நாம் எந்த விதத்திலேயாவது கர்த்தருடைய நாமத்தை மயப்படுத்தும்படியாக கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். கடந்த 9 வார காலமாக நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை ஆலயத்தில் கேட்க முடியாத நிலைமை இருந்தாலும் விடுதலோடு கூட நாம் ஆலயத்தில் ஆராதிக்க முடியாமல் இருந்தாலும் இந்த வாட்ஸ்அப் மூலமாக தேவனாய் கர்த்தர் தாமே நமக்கு இந்த வார்த்தைகளை ஒரு வாரமும் கேட்கும்படியாக கர்த்தர் கிருபை கொடுத்தபடியினால் அவரை நன்றி ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் என்னுடைய வார்த்தைகளை கேட்க போகிற தெய்வ ஜனமே, கர்த்தருடைய வருகையின் நாள் சீக்கிரமாக இருக்கிறபடினாலும் உலகத்தினுடைய முடிவு சீக்கிரமாக இருக்கிறபடினாலும் கடைசி கால செய்தியாக இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். தயவு கூர்ந்து யாவரும் கவனமாக குடும்பமாக அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கக்கூடிய அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு முன்பாக நாம் தாழ்மையாக கர்த்தருடைய சமூகத்திலே கண்களை மூடி நாம் செபிக்கலாம். எங்கள் பரிசுத்த ஆவியானவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த 10வது பரிசுத்த ஓய்வு நாளில் நாங்கள் இந்த வாட்ஸ்அப் மூலமாகவே இந்த வார்த்தைகளை நாங்கள் பகிர்ந்து கொடுப்பதற்கு தேவனாய் கர்த்தர் கொடுத்த நல்ல கிருபைக்காக ஸ்தோத்திரம். எப்பொழுதும் உடைய 2ஆம் வருகை குறித்தான வார்த்தைகளை இந்த நாளில் எங்கள் தேவனாய் கர்த்தர் வெளிப்படுத்தி ஒவ்வொருவரும் எச்சரிக்கையாக இருக்க, ஜாக்கிரதையாக இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, அடியேன் என் மூடி மறைத்து பேசுவீராக. எல்லா பலவீனங்களையும் சுகவீனம் எடுத்து போட்டு உடைய வேதத்தின் ரகசியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தும்படியால் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, நீ பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். கடந்த வாரத்தில் தேசங்களை குறித்து நாம் தியானித்தோம். தேசமே, பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆகினால் பலவிதத்தில் நாம் பயந்திருப்போமானாலும், பலவிதத்தில் நாம் திகைத்திருப்போமானாலும் எதை குறித்து நாம் பயப்பட வேண்டாம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற வேத பகுதி பரிசுத்த யாக்கோபு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. இன்னொரு வசனம் வாசிக்கலாம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அந்தபடி இளைஞரே,
கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளிலே இந்த வார்த்தைகளை கேட்க போகிற தெய்வ ஜனமே, கர்த்தர் யாருக்கு எதிர்த்து நிற்கிறார் என்றால் பெருமையுள்ளவர்களுக்கு. பெருமையுள்ள ஒரு தனி ஆத்மாவாக இருந்தாலும், பெருமையுள்ள ஒரு குடும்பமாக இருந்தாலும், பெருமையுள்ள ஒரு கிராமமாக இருந்தாலும், பெருமையுள்ள ஒரு பட்டணமாக இருந்தாலும், பெருமையுள்ள ஒரு தேசமாக இருந்தாலும், பெருமையுள்ள ஒரு ராஜ்யமாக இருந்தாலும், பெருமையுள்ள ஒரு ராஜ்யமாய் ராஜாவாக இருந்தாலும், பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறவராக இருக்கிறார். இந்த நாளிலே பிரியமானவர்களே, உலகத்திலே இன்றைக்கு உலகம் ஏன் இப்படி அழிந்து கொண்டிருக்கிறது? இன்றைக்கு உலகத்தில் ஏன் இப்படிப்பட்ட உபத்திரவங்கள் உண்டாகியிருக்கிறது? இன்றைக்கு ஏன் இப்படிப்பட்ட சஞ்சலங்கள், ஏன் இப்படிப்பட்ட வருத்தங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்றால், தேவனாகி கர்த்தர் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். பெருமையுள்ள ராஜ்யத்திற்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். பெருமையுள்ள ராஜாவுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். பெருமையுள்ள மந்திரிமார்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். பெருமையுள்ள அரசாங்கத்திற்கும் அரசியல்வாதிகளுக்கும் கர்த்தர் எதிர்த்து நிற்கிறவராக இருக்கிறார். இன்னைக்கு பிரியமான தேவ ஜனமே, நாம் எதை குறித்து பெருமை பாராட்டிக் கொண்டிருக்கிறோம்? சங்கீதம் 27 வாசிக்கிறோம். சங்கீதம் 27 வாசிக்கலாம். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறித்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். கர்த்தாவே ரட்சியும், நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக. சிலர் ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நின்று கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, குதிரைகளை குறித்தும் ரதங்களை குறித்தும் மேன்மை பாராட்டினோமானால் விழுந்து போகக்கூடிய நிலைமையாக இருக்கும். இன்றைக்கு நிறைய பேர்கள் தங்களுடைய பணத்தை குறித்து பெருமை பாராட்டலாம், தங்களுடைய செல்வத்தை குறித்து பெருமை பாராட்டலாம், தங்களுடைய ஐஸ்வர்யத்தை குறித்து பெருமை பாராட்டலாம், தங்களுடைய வசதிகளை குறித்து பெருமை பாராட்டலாம், தங்களுடைய அதிகாரத்தை குறித்து பெருமை பாராட்டலாம், தங்களுடைய ஆட்சிகளை குறித்து பெருமை பாராட்டலாம், தங்கள் நிர்வாகங்களை குறித்து பெருமை பாராட்டலாம். பிரியமானவர்களை, படித்தவர்கள் தங்கள் படிப்பை குறித்து பெருமை பாராட்டலாம். பட்டதாரிகள் தங்கள் பட்டங்களை குறித்து பெருமை பாராட்டலாம். சம்பாதிக்கிறவர்கள் தங்கள் வருமானத்தை குறித்து பெருமை பாராட்டலாம். எப்படி இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள், தனிப்பட்டவர்கள் முதற்கொண்டு இந்த உலகத்தில் இருக்கிற யாராக இருந்தாலும், பிரியமானவர்களே, எதை குறித்து நாம் பெருமை பாராட்டுவதாக இருந்தாலும் தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் 24ஆம் வசனம். ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எதை குறித்து? ஞானத்தை குறித்து, ஐஸ்வர்யத்தை குறித்து, பலத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஏனென்றால் இந்த உலகம் நம்முடையதல்ல, இந்த உலகம் கர்த்தருடையது, ராஜ்யம் கர்த்தருடையது, தேசம் கர்த்தருடையது, அதன் கொலைகள் கர்த்தருடையவர்கள். சங்கீதம் 22ஆம் சங்கீதம் 28ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ராஜ்யம் கர்த்தருடையது, ராஜ்யம் கர்த்தருடையது, அவர் ஜாதிகளை ஆளுகிறவர், அவர் ஜாதிகளை ஆளுகிறவர். பிரியமானவர்களே, ராஜ்யம் கர்த்தருடையது. இந்த உலகத்தில் இருக்கிற ராஜ்யங்கள் கிட்டத்தட்ட 215 தேசங்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும், இந்த உலக நாடுகள் எல்லாம் யாருடையது என்றால்
கர்த்தருடையது என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். எந்த ராஜ்யத்தை குறித்தும் எந்த ராஜாவும் மேன்மை பாராட்டுவதற்கு ஒன்றுமே கிடையாது. எந்த நாட்டை குறித்தும் எந்த ராஜ்யம், எந்த ராஜாக்களும் எந்த அரசியல்வாதிகளும் மேன்மை பாராட்டுவது ஒன்றுமே கிடையாது. ஏனென்றால் ராஜாதி ராஜா கர்த்தராய் இருக்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 24:1-2 வாசிக்கலாம். பூமியும் அது நிறைவும் உலகமும் அதிலுள்ள குடிகளும் கர்த்தருடையது. அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். பூமியும் அதன் குடிகளும் உலகமும் அதன் குடிகளும் கர்த்தருடையது. அவரே அதை சமுத்திரத்திற்கு மேலாக அவர் ஸ்தாபித்தார். ஆகினால் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ராஜாவும் தன் ராஜ்யத்தை குறித்து மேன்மை பாராட்டுவதற்கு தகுதி கிடையவே கிடையாது. தன் ஜனங்களை குறித்து மேன்மை பாராட்டுவதற்கு தகுதி கிடையாது. தன் வசதியை குறித்து மேன்மை பாராட்ட தகுதி கிடையாது. சங்கீதம் 90 சங்கீதம் 2 வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 90. பகலுக்கு தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர். இந்த உலகத்தை உருவாக்குவதற்கு, இந்த ராஜ்யத்தை உருவாக்குவதற்கும் கர்த்தரே எல்லாவற்றுக்கும் தேவனாக இருக்கிறார். ஆகினால் அவர்தான் இந்த உலகத்திலே முன் தோன்றினவர். அவரால் தான் இந்த உலகம் தோன்றியது. அவரால் தான் ராஜ்யங்கள் தோன்றியது. அவரால் தான் இந்த உலகத்தில் இருக்கிற இன்றைக்கு இருக்கிறதால் 750 கோடி ஜனங்களும் இருக்கிறார்கள். வாசிக்கலாம். ஏசாயா 33 அதிகாரம் 22 வசனம். ஏசாயா 33 அதிகாரம் 22 வசனம். கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி, கர்த்தர் நம்முடைய நியாயப்பிரமாணிகர், கர்த்தர் நம்முடைய ராஜா, அவர் நம்மை ரட்சிப்பார். கர்த்தர் நம்முடைய ராஜா. உலகத்தில் எத்தனை ராஜாக்கள் இருந்தாலும், எத்தனை மந்திரிமார்கள் இருந்தாலும், எத்தனை ராஜ்யங்கள் இருந்தாலும், ராஜ்யம் கர்த்தருடையது. ராஜாதி ராஜா கர்த்தராய் இருக்கிறார். ஆகினால் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனும், எந்த ராஜாவும், எந்த அரசனும் தன் ராஜ்யத்தை குறித்து, தன் ஜனங்களை குறித்து, தன் ராஜ்யத்தின் மேன்மை குறித்து எந்த விதத்தில் பெருமை பாராட்டுவதற்கு இடமே கிடையாது. ஏனென்றால் தேவனாய் கர்த்தர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்றால், பெருமை உள்ளவருக்கு அவர் எதிர்த்து நிற்கிறவராக இருக்கிறார். தானியேல் 2 அதிகாரம் 21 வசனம். தானியேல் 2 அதிகாரம் 21 வசனம். அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். அவரே ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர். இருளில் இருக்கிறதை அவர் அறிவார், வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். தேவனாய் கர்த்தர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார். அவர் ராஜ்யத்தை ஆளுகிறவராய் மாத்திரமல்ல, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஒரு வருஷத்திலே ஒரு ராஜா ஆளுவான், இன்னொரு வருஷத்திலே இன்னொரு ராஜா ஆளுவான். ஏனென்றால் 1 சாமுவேல் 2 அதிகாரம் 3 வசனம் முதல் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 2 அதிகாரம் 3 வசனம் முதல். இனி மேன்மையான பேச்சை பேசாதிருங்கள், அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கர்த்தர் ஞானமுள்ள தேவன், அவர் செய்கைகள் யதார்த்தம் அல்லவோ. பலவான்களின் வில் முறிந்தது, தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடைக்கட்டப்பட்டார்கள். திருப்தியா இருந்தவர்கள் அப்பத்துக்காக கூலி வேலை செய்கிறார்கள், பசியா இருந்தவர்களோ இனி பசியாகிறார்கள். மரணியா இருந்தவள் 7 பெற்றாள், அநேகம் பிள்ளைகளை பெற்றவளோ வறட்சியப்பட்டாள். கர்த்தர் கொள்ளுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார். அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறார். கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமானவர். தேவனாய் கர்த்தர் தாமே உயிர்ப்பிக்கிறவரும் கொல்லுகிறவரும், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவரும், குப்பையிலிருந்து ஒரு மனிதனை தூக்கி எடுத்து ராஜாக்களோடு பிரபுக்களோடும் காணப்படுகிறவருமாய் இருக்கிறார். ஆகினார்
இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய ராஜாவாக இருந்தாலும், எவ்வளவு பெரிதான பேரரசாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய நாடாக இருந்தாலும், பெரியமானவர்களே, இந்த உலக நாடுகளிலே எல்லா நாடுகளிலும் வல்லரசு நாடு, ஒருவேளை அமெரிக்கா வல்லரசு நாடு என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம், ரஷ்யா வல்லரசு நாடு என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம், ஜெர்மனி வல்லரசு நாடு என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம், இத்தாலி வல்லரசு நாடு சொல்லிக் கொண்டிருக்கலாம், பாகிஸ்தான் வல்லரசு நாடு என்று சொல்லிக் கொண்டிருந்தாலும், இன்றைக்கு பெரியமானவர்களே, எல்லா வல்லரசு நாடுகளையும் தேவனாய் கர்த்தர் முறியடித்துக் கொண்டிருக்கிறவராக இருக்கிறார். வல்லரசு நாடுகள் இன்றைக்கு விழுந்து போன நிலைமை இருந்து கொண்டிருக்கிறது. வல்லரசு நாடுகள் இன்றைக்கு தளத்திற்கு வாழ முடியாத நிலைமையில் இருக்கிறது. பெரிய ராஜாக்கள் முதற்கொண்டு இன்றைக்கு ராஜாதி ராஜாவாகிய சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக இன்றைக்கு தலைகுனிந்து நடக்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறது. பரிசுத்த வேதம் சொல்கிறது, எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நீ சுகமாய் வாழ்ந்திருக்கையில் 22 நீ சுகமாய் வாழ்ந்திருக்கையில் நான் உனக்கு சொன்னேன், நீ கேளேன் என்றாய். உன் சிறுவயது முதல் நீ என் சத்தத்தை கேளாமல் போகிறதே உன் வழக்கம். உன் மேய்ப்பர்கள் எல்லாரையும் காற்று அடித்துக் கொண்டு போகும், உன் நேசர் சிறைப்பட்டு போவார்கள். அப்போதல்லவோ உன் எல்லா பொல்லாப்பு நிமித்தமும் நீ வெட்கப்பட்டு லட்சை அடைவாய். சிறுவயது முதல் என் பேச்சை கேட்காமல் போவது உன்னுடைய அனுபவம். இன்றைக்கு பெரியமானே, என்னுடைய வார்த்தைகள் இந்த உலகம் முழுவதும் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனாலும் இந்த வார்த்தைகளை மதிக்கிறவர்கள், இந்த வார்த்தைகளை சொல்லுகிறவர்களை, மதிக்கிறவர்களை, இந்த வார்த்தைகளை வெளிப்படுத்துகிற சபைகளை மதிக்கிறவர்கள் ஒரு சிலர் மட்டும்தான் இருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த உலகம் இந்த நிலைமைக்குள் ஆனதற்கு காரணம் பெரிய வல்லரசு நாடுதான் அமெரிக்கா, பெரிய வல்லரசு நாடுதான் ரஷ்யா, பெரிய வல்லரசு நாடுதான் பாகிஸ்தான், பெரிய வல்லரசு நாடுதான் ஜெர்மன், பெரிய வல்லரசு நாடுதான் ரோம், பெரிய வல்லரசு நாடுதான் இன்றைக்கு இத்தாலி, ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், உலகத்திலே காணப்படுகிற அநேக நாடுகள் பெரிய வல்லரசு நாடுகளாக இருந்தாலும் இந்த வல்லரசு நாடுகள் எல்லாம் இன்றைக்கு விழுந்து போகிற நிலைமையில் இருக்கிறது, தலைகுனிந்து போகிற நிலைமையில் இருக்கிறது. காரணம், பெரியமார்களே, அமெரிக்காவை ஆளுகிற அந்த ராஜா தான் பெரியவர், ரஷ்யாவை ஆளுகிற அந்த ராஜா தான் பெரியவர், ஜெர்மனியை ஆளுகிற அந்த தலைவர் தான் பெரியவர் நினைக்கிறார். எல்லாருக்கும் மேலாக உலகத்தை ஆளுகிற ராஜாதி ராஜா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பதை ஒரு நாடு நாம் மறந்து விடவே வேண்டாம். இன்றைக்கு உலக நாடுகள் எல்லாம் இன்றைக்கு அடிபணிந்து கொண்டிருக்கிறது. உலக நாடுகள் வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது. பெரியமார்களே, தேசத்திலே இன்றைக்கு பெரிய பெரிய ராஜாக்கள் எல்லாம் என்ன செய்வதென்று தெரியாதபடி திகைத்துக் கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால், இந்த உலகத்திற்கு எல்லா ராஜாக்களுக்கும் அதிபதியாக இருக்கிற அதிகாரம் படைத்தவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பதை ஒரு நாள் மறந்துவிட வேண்டாம். வாசிக்கலாம். எரேமியா 51ஆம் அதிகாரம் 7, 8, 9 வாசிக்கலாம். எரேமியா 51 7, 8, 9 வாசிக்கலாம். பாபிலோன் கர்த்தருடைய கையில் உள்ள பொற்பாத்திரம், அது பூமி அனைத்தையும் வெறிக்க பண்ணினது. அதின் மதுவை ஜாதிகள் குடித்தார்கள், ஆகையால் ஜாதிகள் புத்தி மயங்கி போனார்கள். பாபிலோன் சடுதியில் விழுந்து தகர்ந்தது, அதற்காக அலறுங்கள். அதின் நோவை ஆற்ற பிசின் தைலம் போடுங்கள், ஒருவேளை குணமாகும். பாபிலோனை குணமாக்கும்படி பார்த்தோம், அது குணமாகவில்லை. அதை விட்டு விடுங்கள், நாம் அவரவர் நம்முடைய தேசங்களுக்கு போக கடவோம். அதன் ஆக்கினை வானம் மட்டும் ஏறி ஆகாய மண்டலங்கள் பரியந்தம் ஏற்றினது. கர்த்தர் நம்முடைய நீதியை வெளிப்படுத்தினார், நம்முடைய தேவனாகிய கர்த்தரின் செயலை சீயோனில் விவரிப்போம் வாருங்கள். பாபிலோன் தேசத்தை குறித்து இங்கே நாம் பார்க்கிறோம். பாபிலோன் கர்த்தருடைய கையில் இருக்கிற பொற்பாத்திரம், அது விழுந்து நொறுங்கியது. பிரியமானவர்களே,
இந்த உலகத்தை முதலாவது ஆண்டு கொண்டிருந்த நேபுகாத்நேச்சர் பாபிலோன் சாம்ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருந்தார். இந்த நேபுகாத்நேச்சர் பிரியமானவர்களே ஒரு சொப்பனத்தை கண்டான். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம். அப்பொழுது தானியேல் ராஜாவின் முன் உள்ளே அழைத்து வந்து விடப்பட்டான். ராஜா தானியேலை பார்த்து, நீ என் பிதாவாகிய ராஜா யூதாவிலிருந்து சிறைப்பிடித்து வந்த யூதரின் ஒருவனாகிய தானியேல் அல்லவா? பிரியமானவர்களே, ஒரு சிலையை காண்கிறான். தானியேல் 2ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ராஜாவே, நீர் ஒரு பெரிய சிலையை கண்டீர். அந்த பெரிய சிலை மிகுந்த பிரகாசமுள்ளதா இருந்தது. அது உமக்கு எதிரே நின்றது. அதன் ரூபம் பயங்கரமா இருந்தது. அந்த சிலையின் தலை பசும் பொன்னும், அதன் மார்பும் அதன் புயங்களும் வெள்ளியும், அதன் வயிறும் அதன் தொடையும் வெண்கலமும், அதன் கால்கள் இரும்பும், அதன் பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமா இருந்தது. நீ பார்த்து கொண்டிருக்கும் போதே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்த்து உருண்டு வந்தது. அது அந்த சிலையை இரும்பும் களிமண்ணும் ஆகிய அதன் பாதங்களில் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது. அப்பொழுது அந்த இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் ஏகமாய் நொறுங்குண்டு கோடை காலத்தில் போரடிக்கிற களத்திலிருந்து பறந்து போகிற பதரை போல் ஆயிற்று. அவைகளுக்கு ஒரு இடமும் கிடையாதபடி காற்று அவைகளை அடித்துக் கொண்டு போயிற்று. சிலையை மோதின நேபுகாத்நேச்சர் என்கிற ராஜா இந்த உலகத்தை ஆண்டு கொண்ட நாட்களில் பாபிலோன் சாம்ராஜ்யம் கிறிஸ்துவுக்கு முன்னால் 626ஆம் ஆண்டு முதல் 1039ஆம் ஆண்டு வரையிலும் ஆகிய 87 வருஷங்கள் நேபுகாத்நேச்சர் அந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருந்தார். அடுத்தபடியாக கிமு 539ஆம் ஆண்டு முதல் 331ஆம் ஆண்டு வரை ஆக 208 ஆண்டுகள் பிரியமானவர்களே கோரேஸ் என்கிற ராஜா அந்த ராஜ்யத்தை ஆண்டு கொண்டான். மேதியா பெர்சியா ராஜ்யத்தை கோரேஸ் என்கிற ராஜா 208 ஆண்டுகள் ஆண்டு கொண்டிருந்தார். அதற்கு அடுத்தபடியாக கிரேக்க சாம்ராஜ்யத்தை கிறிஸ்துவுக்கு முன்னால் 331ஆம் ஆண்டு முதல் 146ஆம் ஆண்டு வரையிலும் 85 ஆண்டுகள் த கிரேட் அலெக்சாண்டர் இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருந்தான். அதற்கு அடுத்தபடியாக ரோம சாம்ராஜ்யம் கிறிஸ்துவுக்கு முன்னால் 146ஆம் ஆண்டு முதல் கிமு 30ஆம் ஆண்டு வரையிலும் கிட்டத்தட்ட 116 ஆண்டுகள் ரோம சாம்ராஜ்யம் ஆண்டு கொண்டது. ஆக முதலாவதாக பாபிலோன் சாம்ராஜ்யம் நேபுகாத்நேச்சர், இரண்டாவதாக மேதியா பெர்சியா சாம்ராஜ்யம் கோரேஸ், மூன்றாவதாக பிரியமானவர்களே த கிரேட் அலெக்சாண்டர் கிரேக்க சாம்ராஜ்யத்தை ஆண்டு கொண்டார். அடுத்தபடியாக ரோம சாம்ராஜ்யத்தை இந்த உலகத்தார்கள் ஆண்டு கொண்டார்கள். எப்படி 4 ராஜாக்கள் ஆண்டு கொண்டிருந்த போதும் 5ஆவதாக கால் விரல், அதில் தலை பொன்னாக இருந்தது. அதுக்கடுத்து வெண்கலம், அதுக்கடுத்து வெள்ளியும் இரும்பும், அதுக்கு அடுத்தபடியாக 10 விரல்களும் களிமண்ணினால் காணப்பட்டது. அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு பயங்கரமான கல் உருண்டு வந்து அந்த சிலை மேல் மோதியது. அந்த சிலை நொறுங்கி போனது என்று பார்க்கிறோம். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் பெரியமானவர்களை இதுவரையிலும் இந்த உலகத்தை நேபுகாத்நேச்சர், மேதியா பெர்சியா, கோரேஸ் ராஜா, த கிரேட் அலெக்சாண்டர், ரோம் அரசாங்கம் எல்லாம் ஆண்டு கொண்டிருந்தது. இன்றைக்கு பெரியமானவர்களே பல ராஜ்யங்கள் இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது. இன்னும் கொஞ்ச காலத்தில்
10 வல்லரசு நாடுகள், அமெரிக்கா, இத்தாலி, பிரான்ஸ், ரோம், ஆஸ்திரேலியா, இப்படிப்பட்ட 10 வல்லரசு நாடுகள் இந்த உலகத்தை ஆளுகை செய்ய போகிறது. ஆனாலும் எப்படிப்பட்ட 10 வல்லரசு நாடுகள் இந்த உலகத்தை ஆளுகை செய்தாலும் வானத்திலிருந்து கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் இந்த உலகத்திற்கு உருண்டு வந்து எல்லா ஆட்சிகளையும் நிர்மூலமாக்கி, எல்லா அரசர்களையும் நிர்மூலமாக்கி, எல்லா ராஜ்யங்களையும் நிர்மூலமாக்கி, எந்த ஆட்சி இல்லாதபடிக்கு கர்த்தரே இந்த உலகத்தில் ராஜாதி ராஜாவாக ஆளப்போகிற காலங்கள் கடந்து வரப்போகிறது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே எந்த ராஜ்யமும் நிலைத்திருக்க போவதில்லை, எந்த ராஜாவும் நிலைத்திருக்க போவதில்லை. இந்த உலகத்தை உருவாக்கி உண்டாக்கின தேவன் ராஜாதி ராஜாவாகிய கர்த்தர், அவர் பயங்கர பராக்கிரம சாலியாகிய கர்த்தர் இன்றைக்கு பிரியமானவர்களே இந்த தேசத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். ராஜ்யங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். வல்லரசு நாடுகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். எந்த ராஜ்யமும் நிற்க முடியவில்லை, எந்த ராஜாவும் நிற்க முடியவில்லை. ஒருவேளை பலவிதமான தந்திரத்திலே, பலவிதமான ஞானத்திலே, பலவிதமான பணத்திலே, ஐஸ்வர்யத்திலே, செல்வாக்கிலே, விஞ்ஞானத்திலே, கண்டுபிடிப்பிலே, எல்லாவற்றிலும் இன்றைக்கு இருக்கிறதான நாடுகள், வல்லரசு நாடுகள் தேர்ந்த நாடுகளாய் காணப்பட்டாலும் சரிதான். பிரியமானவர்களே, இந்த கர்த்தருக்கு முன்பாக எந்த வல்லரசு நாடுகள் நிற்க முடியாது, எந்த பெரிய ராஜ்யமும் நிற்க முடியாது, எந்த ராஜாக்களும் நிற்க முடியாது. உலகத்திற்காக உலகமே இன்றைக்கு அமெரிக்காவை கண்டு பயந்து கொண்டிருக்கிறதா இருக்கலாம், ரஷ்யாவை கண்டு பயந்து கொண்டிருக்கிறதா இருக்கலாம், பாகிஸ்தானை கண்டு பயந்து கொண்டிருக்கிறதா இருக்கலாம், ஜெர்மனியை கண்டு பயந்து கொண்டிருக்கிறதா இருக்கலாம். ஆனால் பெரியவர்களே, இந்த அமெரிக்காவிற்கு மேலாக, அமெரிக்காவை ஆளுகிற அந்த பிரசிடனுக்கு மேலாக ஒரு ராஜாதி ராஜா இந்த உலகத்தை ஆட்சி படைத்துக் கொண்டிருக்கிறார், இந்த உலகத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை ஒரு நாள் மறந்துவிட வேண்டாம். ஆகினால் எந்த ராஜாவாக இருந்தாலும் சரிதான், எந்த தனிப்பட்ட மந்திரியாக இருந்தாலும் சரிதான், எந்த தனிப்பட்ட மனுஷனாக இருந்தாலும் சரிதான், இந்த உலகத்தை உருவாக்கி உண்டாக்கிற கர்த்தரை மறந்து, கர்த்தரை மதியாமல், கர்த்தரை கனப்படுத்தாமல் இருக்கிற எந்த ராஜ்யமும் அழிந்து போய்விடும். இன்னைக்கு கர்த்தருடைய ஊழியக்காரர்களை கனப்படுத்தாமல் ராஜ்யங்கள் இருக்கிறார். கர்த்தருடைய சபைகளை கனப்படுத்தாமல், கர்த்தருடைய ஊழியக்காரர்களை கனப்படுத்தாமல் இன்னைக்கு தான் பெரிய ராஜா என்று கொண்டிருக்கலாம், தான் அதிகாரம் படைத்தவன் இருக்கிறான், தான் ஆணவம் படைத்தவன் இருக்கலாம். தன்னை விட இந்த உலகத்தில் பெரிய ராஜா இல்லை, தன் ராஜ்யத்தை விட இந்த உலகத்தில் பெரிய ராஜ்யம் இல்லை, தனியில் இருக்கிற படைபலத்தை விட இந்த உலகத்தில் படைபலம் இல்லை என்று பெருமை பாராட்டிக் கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களே, இந்த பாபிலோன் ராஜ்யத்தை முதலாவதாக ஆண்டு கொண்டிருந்த ராஜாதி ராஜன் அந்த 87 ஆண்டுகள் இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருந்தான். ஆனால் அவன் ஒரு நாள் தன் அரண்மனையிலே, பிரியமானவர்களே, இப்படியாக ஒரு வார்த்தை சொன்னார். எடுத்த வாசியுங்கள். தானியேல் புஸ்தகம் 4:30. இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்திற்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று, மனுஷரின் என்று தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களோடே சஞ்சரிப்பாய், மாடுகளைப் போல் புள்ளை மேய்வாய். இப்படியே உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாய் இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ள மட்டும் 7 காலங்கள் உன்மேல் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது என்று விளங்குகிறது. அரண்மனையில் இருக்கும்போது சொல்கிறார், ஏதோ என்னுடைய மகிமைக்காக நான் கட்டின இந்த அரண்மனை என்று சொன்னார். தன்னை குறித்து பெருமை பாராட்டினான். தன்னை சந்திக்க யாரும் இந்த உலகத்தில் இல்லை, தன்னை அடக்க யாரும் இந்த உலகத்தில் இல்லை, தன்னை விட பெரிய ராஜா இந்த உலகத்தில் இல்லை, தன்னை விட அதிகாரம் படைத்த ராஜா உலகத்தில் யாரும் கிடையாது. ஆணவத்தினால், கர்வத்தினால், பெருமையினால் சொன்னார், நான் என்னுடைய மகிமைக்கென்று கட்டின இந்த அரண்மனை என்று சொன்னார். உடனே கர்த்தர் அவனை அடித்தார். அவன் மாடுகளைப் போல
புல்லை மேய்கிறவனாய் காணப்பட்டார். பிரியமானவர்களே, அப்பொழுது அவருக்கு புத்தி வந்தது. எங்களை வாசிக்கலாம். அந்நேரமே இந்த வார்த்தை நேபுகாத்நேச்சாரிடத்தில் நிறைவேறிற்று. அவன் மனுஷன் என்று தள்ளப்பட்டு மாடுகளைப் போல் புல்லை மேய்ந்தான். அவனுடைய தலைமயிர் கழுகுகளுடைய இறகுகளைப் போலவும் அவருடைய நகங்கள் பட்சிகளுடைய நகங்களைப் போலவும் வளரும் மட்டும் அவன் சரீரம் ஆகாய்க்கு பணியிலே நனைந்தது. அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத்நேச்சாராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன். என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. மாடுகளைப் போல புல்லை மேய்கிறவனாய் மாறின பிற்பாடுதான் நேபுகாத்நேச்சர் சொல்லுகிறார், என் புத்தி எனக்குள் வந்தது. பிரியமானவர்களே, இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற அத்தனை ராஜாக்களும் பலரசு நாடுகளும் நான் தான் பெரியவன், என் ராஜ்யம்தான் பெரியது, என்னை அடிப்பதற்கு யாரும் கிடையாது, என்னை முறியடிக்க யாரும் கிடையாது, எனக்கு மேலாக யாரும் கிடையாது பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறார். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு ராஜாதி ராஜா இருக்கிறார் என்பதை ஒரு நாளும் மறந்து விடவே வேண்டாம். ஒரு தேவாதி தேவன் இருக்கிறார் என்பதை ஒரு நாள் மறந்து விடவே வேண்டாம். பெரியவர்களே, தனிப்பட்ட மனுஷனாக இருந்தாலும் சரிதான். உனக்கு ஒருவேளை அதிக பணம் இருக்கலாம், செல்வாக்கு இருக்கலாம், ஆஸ்தி இருக்கலாம், படிப்பு இருக்கலாம், பட்டம் இருக்கலாம், ஒரு வியாபாரத்தின் மீது நீ செல்வங்களால் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். எல்லா விதத்திலும் நீ பெரியவனாக வாழ்ந்தாலும் கூட உன்னை குறித்து பெருமை பாராட்ட ஒன்றுமே கிடையாது. பெருமை உள்ளவருக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறவராக இருக்கிறார். வாசிக்கலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 12-13 வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, வெட்டுக்கிளிகள் எகிப்து தேசத்தின் மேல் வந்து கல்மழையினால் அழியாத பூமி பயிர் வகைகளை எல்லாம் பட்சிக்கும்படிக்கு எகிப்து தேசத்தின் மேல் உன் கையை நீட்டு என்றார். அப்படியே மோசே தன் கோலை எகிப்து தேசத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் அன்று பகல் முழுவதும் அன்று ராம் முழுவதும் கீழ்காற்றை தேசத்தின் மேல் வீச பண்ணினார். விடியற் காலத்திலே கீழ்காற்று வெட்டுக்கிளிகளை கொண்டு வந்தது. வெட்டுக்கிளிகள் எகிப்து தேசம் எங்கும் பரம்பி எகிப்தின் எல்லையிலெங்கும் மிகவும் ஏராளமாய் இறங்கிற்று. இன்றைக்கு ராஜ்யம் முழுவதும் வெட்டுக்கிளிகள், எங்க பார்த்தாலும் வெட்டுக்கிளிகள். ஒரு மணி நேரத்திற்கு 180 கிலோமீட்டர், ஒரு நாள் 180 கிலோமீட்டர் பயணம் செய்யக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு ராஜஸ்தான், குஜராத், இந்தியாவின் பல பகுதிகளிலும் பாகிஸ்தானிலும் இந்த வெட்டுக்கிளிகள் பரவி கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, பல ஏக்கர் நிலங்களை இன்றைக்கு வெட்டுக்கிளிகள் நாசமாகிக் கொண்டிருக்கிறது. வட இந்தியாவில் 5 மாநிலங்களில் மொத்தம் 8 லட்சம் ஏக்கர் நிலங்களை இந்த வெட்டுக்கிளிகள் நாசம் செய்து கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, என்றைக்கும் இல்லாத அளவிற்கு இன்றைக்கு உலகத்தில் முழுவதிலும் சவுத் ஆப்பிரிக்காவிலிருந்து புறப்பட்டு வந்த லட்சக்கணக்கான வெட்டுக்கிளிகள் இந்தியாவில் ராஜஸ்தான், குஜராத் போன்ற பகுதிகளில் இன்றைக்கு படையெடுத்து வந்திருக்கிறது. ஒரு நாள் 180 கிலோமீட்டர் வரையும் தோழர்களுடன் பயணம் செய்யக்கூடிய அளவிற்கு இந்த வெட்டுக்கிளிகள் கடந்து வந்திருக்கிறது. ஐயா, இந்த வெட்டுக்கிளிகள் எப்படி வந்தது, இது யார் அனுப்பினார் என்று கேட்போமானால் சங்கீதம் 105ஆம் சங்கீதம் 31ஆம் வசனம் முதல் வாசிக்கலாம். சங்கீதம் 105:31 முதல் வாசிக்கலாம். அவர் கட்டளையிட அவர்களுடைய எல்லைகளில் எங்கும் வண்டுகளும் பேன்களும் வந்தது. அவர்களுடைய மழைகளை கல்மழையாக்கி அவர்களுடைய தேசத்திலே ஜுவாலிக்கிற அக்கினியை வரப்பண்ணினார். அவர்களுடைய திராட்சை செடிகளையும் அத்தி மரங்களையும் அழித்து அவர்களுடைய எல்லைகளில் உள்ள மரங்களையும் முறித்தார். அவர் கட்டளையிட எண்ணி முடியாத வெட்டுக்கிளிகளும் பச்சை புழுக்களும் வந்து அவர்களுடைய தேசத்தில் உள்ள சகல பூண்டுகளையும் அரித்து அவர்களுடைய நிலத்தின் கண்ணை தின்று போட்டது. எங்கமெல்லாத அளவிற்கு வெட்டுக்கிளிகளை குறித்து வேதத்திலே தெளிவாக 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, வெட்டுக்கிளிகளை யார் கட்டளையிட்டது, யார் அனுப்பியது, எங்கிருந்து வந்தது என்று கர்த்தர் கட்டளையிட வெட்டுக்கிளிகள் எங்கும் புறப்பட்டு வந்து எகிப்து தேசம் முழுவதையும் அங்கிருக்கிறதான பசுமையான இலைகள், பசுமையான செடிகள்,
பசுமையான மரங்கள் எல்லாவற்றையும் அழித்து போட்டது. ஏன்னு சொன்னால் பார்வோன் ராஜா பிரியமானவர்களே இஸ்ரவேல் ஜனங்களை தன் தெய்வத்தை ஆராதிக்க கூடாதபடி, தேவனுக்கு பரிசெலுத்தக் கூடாதபடி மோசே சொல்லுகிறார், என் பிள்ளைகள் என் ஜனங்களும் நானும் தேவனுக்கு, பரலோகத்தின் தேவனுக்கு பரிசெலுத்த வேண்டும், ஆராதிக்க வேண்டும், எங்களை விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி கேட்டபோது அந்த எகிப்து தேசத்தினுடைய ராஜா பார்வோன் ராஜா பிரியமானவர்களே ஜனங்களை விடாதபடிக்கு அவன் தடை பண்ணி கொண்டிருந்தார். யாரும் அந்த ஆண்டவரை ஆராதிக்க கூடாது, யாரும் அந்த ஆண்டவரை வணங்கக்கூடாது, யாரும் இந்த இடத்தை விட்டு போகக்கூடாது என்று பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரை ஆராதிக்க கூடாதபடி, பாடக்கூடாதபடி, துதிக்க கூடாதபடி அன்றைக்கு பார்வோன் ராஜா தம் ஜனங்களை தடை பண்ணி கொண்டிருந்தார். அதை கர்த்தர் கண்டார், கர்த்தர் கேட்டார். உடனடியாக அவர் அந்த தேசம் முழுவதும் பல லட்சக்கணக்கான வெட்டுக்கிளைகளை கர்த்தர் அனுப்பினார். பார்வோன் ராஜாவுடைய அரண்மனைகள் முழுவதும், அவருடைய படுக்கறை முழுவதும் பெரியமானே பல லட்சம் வெட்டுக்கிளைகள் கடந்து வந்தது. உடனே பார்வோன் ராஜா, சீக்கிரமாக நீங்கள் போய் உங்கள் தெய்வத்தை நீங்கள் ஆராதிக்கலாம், நான் இனி தடை செய்ய மாட்டேன், உங்கள் தெய்வத்தை ஆராதிக்க நீ தடை இல்லை, நீங்கள் ஆலயத்துக்கு செல்வதற்கு தடை இல்லை, உங்கள் தெய்வத்திற்கு பரிசீலத்திற்கு தடை இல்லை என்று சொல்லி அவன் தம் ஜனங்களை அனுப்பிவிட்டார். பெரியமானவர்களை இன்றைக்கு வேதத்தின் படியாக இன்றைக்கு வெட்டுக்கிளிகள் இந்த உலகம் முழுவதிலும் இன்றைக்கு ஏன் கடந்து வந்திருக்கிறது, எதனால் கடந்து வந்திருக்கிறது, யார் இந்த வெட்டுக்கிளிகளை அனுப்பியிருக்கிறார் என்றால் பரிசுத்த வேதம் சொல்கிறது, கர்த்தர் இந்த வெட்டுக்கிளிகளை அனுப்பியிருக்கிறார். இன்னொரு சனத்தை வாசிக்கலாம். யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம், யோவேல் 1ஆம் அதிகாரம் 4, 7, 10. பச்சைப்புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது, வெட்டுக்கிளி விட்டதை பச்சைக்கிளி தின்றது, பச்சைக்கிளி விட்டதை முசுக்கட்டை பூச்சி தின்றது. இன்றைக்கு கொரோனாவில் வைரஸ் கடந்து போகிறது. பிரியமானவர்களே, உலகம் என்கிறோம் 215 தேசங்களையும் கொரோனா வியாதி இன்றைக்கு வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிறது. இன்னும் ஒழிந்த பாடில்லை, இன்னும் குறைந்த பாடில்லை. இந்த நிலைமையில் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை ஆராதிக்க முடியாத நிலைமை, கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை ஆராதிக்க முடியாத தடைகள், நெருக்கங்கள், உபத்திரவங்கள், சட்டங்கள். பிரியமானவர்களே, இதற்கு முன்பாக கொரோனா வியாதி அடங்குவதற்கு முன்பாக இன்றைக்கு ஒரு பக்கத்தில் வெட்டுக்கிளைகள் வந்து ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை, பயிர்களை அழித்துக் கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம் என்னவென்றால், ஏதோ ஒரு மனிதன் ஏவி விடவில்லை, ஏதோ ஒரு மனிதனை கொண்டு வந்து விடவில்லை. பிரியமானவர்களே, தேவ கோபம் இறங்கி வந்திருக்கிறது. அன்றைக்கு எகிப்து தேசத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்திற்கு புறப்பட்டு போக வேண்டும். கானான் தேசத்தில் சென்று கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். கானான் தேசத்தில் சென்று கர்த்தரை மையப்படுத்த வேண்டும். கானான் தேசத்தில் சென்று கர்த்தருக்கு பரிசீலிக்க வேண்டும். ஆனால் அன்றைக்கு பெரியமானவர்களே, அன்றைக்கு எகிப்து தேசத்திலிருந்த பார்வோன் ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை தடை பண்ணி கொண்டிருந்தான். யாரும் போகக்கூடாது, கர்த்தரை ஆராதிக்க யாரும் போகக்கூடாது, கர்த்தருக்கு பரிசீலத்தை யாரும் போகக்கூடாது என்று தடை பண்ணி கொண்டிருந்தான். கர்த்தர் பார்த்தார், உலகம் அந்த தேசம் முழுவதும் பயங்கரமான வெட்டுக்கிளைகளை அனுப்பினார். இன்றைக்கு இந்த வெட்டுக்கிளைகள் வந்திருக்கிறது என்றால் பிரியமானவர்களே, அடியை நிச்சயமாக சொல்ல முடியும், வேதத்தின்படியாக இது தேவனுடைய கோபம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். பல லட்சக்கணக்கான வெட்டுக்கிளிகள், பல கோடிக்கணக்கான வெட்டுக்கிளிகள் இன்றைக்கு உலகம் முழுவதும் பரவிக்கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் இது ஒரு மனிதனுடைய கண்டுபிடிப்போ, ஒரு மனிதனுடைய ஏவுதலோ, ஒரு மனிதனால் உற்பத்தி பண்ணப்பட்டது அல்லவே அல்ல. இத்தனை 1000 லட்சம் கோடிக்கணக்கான வெட்டுக்கிளைகளை எப்படி உருவாக்க முடியும் என்று கேட்கலாம். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் எங்களுக்கு ஆகாரம் இல்லை, நாங்கள் பசியாயிருக்கிறோம், பட்டினியாயிருக்கிறோம், எகிப்து தேசத்திலிருந்தே நாங்கள் செத்து போயிருந்தால் நலமாயிருக்கும் என்று மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். மோசே சொன்னார், நாளை உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள்,
கர்த்தர் நாளை உங்களுக்கு மத்தியில் அற்புதங்களை செய்ய போகிறார் என்று சொன்னார். பிரியமானவர்களே, சம்பவித்த காரியம் என்னவென்றால், அங்கே கர்த்தர் ஒரே நாளில் மறுநாளிலே பயங்கரமான காற்றை ஏற்படுத்தினார். காற்று ஏற்பட்ட போது இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்னார்கள், நாங்கள் 6 லட்சம் புருஷர்கள் இருக்கிறோம். இந்த 6 லட்சம் புருஷர்களுக்கும் வாசிக்கலாம். யாத்திராகமம் 10:12. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, வெட்டுக்கிளிகள் எகிப்து தேசத்தின் மேல் வந்து கல்மழையினால் அழியாத பூமியின் பயிர் வகைகளை எல்லாம் பட்சிக்கும்படிக்கு எகிப்து தேசத்தின் மேல் உன் கையை நீட்டு என்றார். பராந்திரத்தில் ஆகாரம் இல்லாமல் இருந்தபோது அவர் சொல்கிறார்கள், 6 லட்சம் பேர்கள் இருக்கிறோமே, இந்த 6 லட்சம் பேர்களுக்கு ஆடு மாடுகளை பரிசெலுத்தினாலும், எத்தனை 1000 மாடு ஆடுகளை வெட்டினாலும் இத்தனை லட்சம் ஜனங்களுக்கு போதுமானதாக இருக்குமா என்று கேட்டார். ஆனால் மோசே சொன்னார், நாளை உங்களுக்கு மத்தியில் கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறார் என்று சொன்னார். உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் நாளை உங்களுக்கு அற்புதங்கள் செய்வார். கர்த்தர் காற்றை கீழ்காற்றை வரவிட்டார். என்ன சம்பவித்தது என்றால், ஒரு நாள் பயணம் செய்யக்கூடிய அளவிற்கு பிரியமானது பல லட்சக்கணக்கான காடைகள் அங்கே வந்து கடற்கரை நிரப்பிட்டு ஜனங்கள் எல்லாரும் புசித்தார்கள். ஜனங்கள் எல்லாரும் சாப்பிட்டு திருப்தியாக காணப்பட்டார்கள். இத்தனை லட்சம் வெட்டுக்கிளிகள் எப்படி புறப்பட்டு வரும்? யார் அனுப்புவதை கேட்டார். உலகத்தை உண்டாக்கின தேவனாகிய கர்த்தர், பிரியமானவர்களே, வானத்தை உண்டாக்கின கர்த்தர், ஜனங்களை உண்டாக்கின கர்த்தர் ஒரு நொடிப்பொழுதில் லட்சக்கணக்கான வெட்டுக்கிளிகளை அன்றைக்கு எகிப்து தேசத்தில் அனுப்பினவர். அது மாத்திரமல்ல, லட்சக்கணக்கான காடைகளை அன்றைக்கு எகிப்து தேசத்தில் அனுப்பினவர். இன்றைக்கு லட்சக்கணக்கான வெட்டுக்கிளிகளை இந்த தேசத்திற்கு அனுப்பியிருக்கிறார். எதற்காக வென்றால், இன்னும் பெருமை பாராட்டிக் கொண்டிருக்கிறாயா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய், ஊழியங்களுக்கு விரோதமாய், ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய், சபைகளுக்கு விரோதமாய், சபைகள் நடத்தக்கூடாதபடி பலவிதத்தில் தடைகளை போட்டுக் கொண்டிருப்பாயானால் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, வெட்டுக்கிளிகள் வந்துவிட்டது. இனி என்ன வரப்போகிறது என்று தெரியாது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தை விட்டு புறப்பட்டு போகும்படியாய் மோசே சொன்னார். ஆனால் பார்வோன் தடை பண்ணி கொண்டிருந்தார். சம்பவித்த காரியம் என்னவென்றால், இந்த தேசம் முழுவதும் பேன்கள், வண்டுகள், தவளைகள் புறப்பட்டு கடந்து வந்தது. தண்ணீர் எல்லாம் ரத்தமாக மாறியது. தலைச்சன் பிள்ளைகள் செத்தார்கள். கொரோனா இந்த உலகத்தை வேதனைக்குள்ளாக்கி கொண்டிருக்கிறது. அடுத்தபடியாக வெட்டுக்கிளிகள் வேதனைக்குள்ளாக்கி கொண்டிருக்கிறது. அடுத்தபடியாக என்ன வரப்போகிறது தெரியாது. எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்கு புறப்பட்டு போகக்கூடிய நாட்களில் தேசமெல்லாம் வெட்டுக்கிளிகள், தேசமெல்லாம் தவளைகள், தேசமெல்லாம் வண்டுகள், தேசமெல்லாம் தேள்கள், தேசமெல்லாம் பயங்கரமான வாதைகள். இந்த கடைசி நாளில் இருக்கிறோம். உலகத்தின் முடிவு நாளில் இருக்கிறோம். கர்த்தர் இந்த உலகத்தை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர் ஆளுகையாய் கொடுக்க போகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை 2ஆம் வருகை சீக்கிரமாக இருக்கிறபடியினால் இன்னும் புத்தியில்லாதவர்களாக இருப்போமானால், அந்த பார்வோன் ராஜா மாட்டை போல புல்லுகளை மேயும் போதுதான் அவனுக்கு புத்தி வந்தது. பிரியமானவர்களே, தகப்பனுக்கு 2 குமாரன் இருந்தார்கள். இளைய குமாரன் தகப்பனிடத்தில் வந்து, அப்பா, எனக்கு சேர வேண்டிய ஆஸ்திகளை எனக்கு தர வேண்டும் என்று சொல்லி கேட்டார். லூக்கா 15ஆம் அதிகாரத்திலே தன் தகப்பனவருக்கு அந்த ஆஸ்திகளை பங்கிட்டுக் கொடுத்தார். அவன் அதை வாங்கிக் கொண்டு தூரதேசத்தில் போய் பிழைக்க முடியாது சொல்லி தன் ஆஸ்திகளை எல்லாவற்றையும் விற்றான், நஷ்டப்படுத்தினான். அதுக்கப்புறமாக ஆதாரம் இல்லாமல் கஷ்டப்பட்ட போது லூக்கா 15:16-17 வாசிக்கலாம். அப்பொழுது பட்சிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையா இருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெரிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரரில் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல.
அந்த இளையகுமாரன் எல்லா ஆஸ்திகளையும் அளித்த பிற்பாடு பந்திக்கு வைத்த ஆகாரத்தை சாப்பிடும் போதுதான் அவனுக்கு புத்தி வந்தது. அவனுக்கு எவ்வளவு பணம் இருந்தாலும் அந்த பணம் அவனுக்கு கடைசி வருவதும் கிடையாது. எவ்வளவு ஆஸ்தி இருந்தாலும் அந்த ஆஸ்தி கடைசி மட்டும் கிடையாது. எவ்வளவு அதிகாரம் இருந்தாலும் அந்த அதிகாரம் கடைசி மட்டும் உனக்கு கிடையாது. எவ்வளவு செல்வாக்கு இருந்தாலும் அந்த செல்வாக்கினால் நீ கடைசி மட்டும் வாழ முடியாது. எவ்வளவு பெரிய அதிகாரியாக இருந்தாலும் அந்த அதிகாரத்தினால் கடைசி மட்டும் நீ அதிகாரம் செலுத்த முடியாது. உலகத்தை ஆளுகை செய்கிற ராஜாவாக இருக்கலாம், மந்திரியா இருக்கலாம், ஜனாதிபதியா இருக்கலாம், கவர்னரா இருக்கலாம், பிரசிடண்டா இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரிதான். பெரியமார்களே, ஒரு நாள் நீ நம்பிக்கொண்டிருக்கிற பணம், ஆஸ்தி, அதிகாரம், செல்வாக்கு, வீடு எல்லாம் ஒரு நாள் உன்னை விட்டு போய்விடும். அப்பொழுது பெரியமார்களே, அப்பொழுதுதான் உனக்கு புத்தி வரும். நேபுகாத்நேச்சருக்கு அப்பொழுதுதான் புத்தி வந்தது. பார்வோனுக்கு அப்பொழுதுதான் புத்தி வந்தது. உடனே தன் ஜனங்களை அனுப்பினார். வேதம் சொல்லுகிறது, பெரியமார்களே, நீ பணத்தை சம்பாதிக்கலாம், வீட்டை சம்பாதிக்கலாம், ஆட்களை சம்பாதிக்கலாம், படிப்பை சம்பாதிக்கலாம். ஆனால் நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 4, 5, 6 வசனங்கள் வாசிக்கலாம். ஞானத்தை சம்பாதி, புத்தியையும் சம்பாதி, என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு. அதை விடாதே, அது உன்னை தற்காக்கும். அதன் மேல் பிரியமாயிரு, அது உன்னை காத்துக் கொள்ளும். ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாதி. எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக் கொள். நீ அதை மேன்மைப்படுத்து, அது உன்னை மேன்மைப்படுத்தும். நீ அதை தழுவி கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும். அது உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும். வேதம் சொல்லுது, எண்ணத்தை சம்பாதித்தால் புத்தியை சம்பாதி, அப்படி ஞானத்தை சம்பாதி. பிரியமானவர்களே, இன்னைக்கு உலகத்திலே ஆண்டு கொண்டிருக்கிற ராஜாக்கள், மந்திரிமார்கள், ஐஸ்வர்யவான்கள், பணக்காரர்கள், செல்வந்தர்கள், பெரிய பெரிய வியாபாரிகள், பெரிய பெரிய தொழிலதிபர்கள் எல்லாரும் இன்னைக்கு வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள், துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள், துயரத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள், துக்கத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் தான் நம்பியிருந்த பணம் அவர்களை கைவிட்டது, தான் நம்பியிருந்த தொழில் அவர்களை கைவிட்டது, தான் நம்பியிருந்த ஜனங்கள் அவர்களை கைவிட்டார்கள், தான் நம்பியிருந்த அதிகாரம் தன்னை கைவிட்டு விட்டது. ஆகினால் இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட ராஜாவாய் வாழ்ந்தாலும் சரிதான், எப்படிப்பட்ட ராஜ்யமாக இருந்தாலும் சரிதான், எல்லாம் கைவிட்டு விட பிரியமானவர்களே. ஆகவே எதை குறித்தும் பெருமை பாராட்ட உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. இன்னைக்கு கொரோனா வந்தது, வெட்டுக்கிளியில் வந்திருக்கிறது. இனி வரப்போகிற காலத்தில் என்ன வரப்போகிறது தெரியாது. ராஜாதி ராஜாவாகிய கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிறார், பாபிலோன் கர்த்தருடைய கையில் இருக்கிற பொற்பாத்திரம் அது விழுந்து நொறுங்கியது. பாபிலோன் சாம்ராஜ்யம் கர்த்தருடைய கையில் இருந்ததுதான், ஆனால் விழுந்து நொறுங்கியது. நீயும் நானும் கர்த்தருடைய கையில் இருக்கிறோம். இந்த உலகத்தை ஆளுகிற ராஜாக்கள் கர்த்தருடைய கையில் இருக்கிறார்கள், மந்திரிமார்கள் கர்த்தருடைய கையில் இருக்கிறார்கள், பெரிய அரசியல்வாதிகள் கர்த்தருடைய கையில் இருக்கிறார்கள், பெரிய ஜமீன்தார்கள், நில சவந்தார்கள் கர்த்தருடைய கையில் இருக்கிறார்கள். ஆகினால் கர்த்தருடைய கையில் இருக்கிற நீ உன்னை குறித்து எதை குறித்தும் பெருமை பாராட்டிக் கொண்டிருப்பாயானால் ஒரு நிமிஷத்தில் கர்த்தர் உன் பெருமைகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆக்கி உன்னை விழுந்து போகும்படியாய் செய்வார். உன் பணம் உன்னை ஏமாற்றக்கூடிய நிலைமைக்கு ஆகிவிடும், உன் அதிகாரம் உன்னை ஏமாற்றக்கூடிய நிலைமை ஆகிவிடும், உன் அந்தஸ்து, அழகு எல்லாம் உன்னை ஏமாற்றக்கூடிய நிலைமை ஆகிவிடும். ஏனென்றால் நீ கர்த்தருடைய கையில் இருக்கிறார். இந்த நாளிலே வெட்டுக்கிளிகள் வந்துவிட்டது. இந்த கடைசி நாளில் வெட்டுக்கிளிகள் எப்படி வரப்போகிறது? கடைசியாக வாசித்து முடிக்கலாம். வெளிப்படுத்தல் 9ஆம் அதிகாரம் 1 முதல் வாசிக்கலாம். 5ஆம் தூதன் எக்காளம் ஊதினான். அப்பொழுது வானத்திலிருந்து பூமியின் மேல் விழுந்து ஒரு நட்சத்திரத்தை கண்டேன். அவனுக்கு பாதாள குழியின் திறவுகோல் கொடுக்கப்பட்டது. அவன் பாதாள குழியை திறந்தான். உடனே பெருஞ்சோலையின் புகையைப் போல அந்த குழியிலிருந்து புகை எழும்பிற்று. அந்த குழியின் புகையினால் சூரியனும் ஆகாயமும் அந்தகாரப்பட்டது. அந்த புகையிலிருந்து வெட்டுக்கிளிகள் புறப்பட்டு பூமியின் மேல் வந்தது. அவைகளுக்கு பூமியில் உள்ள தேனிகளின் வல்லமைக்கு ஒப்பான வல்லமை கொடுக்கப்பட்டது. பூமியின்
புல்லையும் பசுமையான எந்த பூண்டையும் எந்த மரத்தையும் சேதப்படுத்தாமல் தங்கள் நெற்றிகளின் தேவனுடைய முத்திரையை தரித்திராத மனுஷனை மாத்திரம் சேதப்படுத்த அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. மேலும் அவர்களை கொலை செய்யும்படிக்கு அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்படாமல் 5 மாதம் அளவும் அவர்களை வேதனைப்படுத்தும்படிக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. அவைகள் செய்யும் வேதனை தேனானது மனுஷனை கொட்டும் போது உண்டாகும் வேதனையை போல் இருக்கும். அந்நாட்களில் மனுஷர்கள் சாவை தேடியும் அதை காணாதிருப்பார்கள். சாக வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள், சாவோ அவர்களுக்கு விலகி ஓடிப்போம். கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற என் அருமையான தேவஜனமே, இன்றைக்கு வந்திருக்கிறதான வெட்டுக்கிளிகள் மரங்களையும் செடிகளையும் இலைகளையும் பயிர்களை மாத்திரம் அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் கடைசி நாளில் நியமாக 4ஆம் தூது நீர்க்காலம் தொனிக்கும் போது பயங்கரமான பாதாளத்திலிருந்து வெட்டுக்கிளிகள் புறப்பட்டு வரப்போகிறது. அந்த வெட்டுக்கிளிகள் என்ன செய்ய போகிறது என்றால், தங்கள் நெற்றிகளில் கர்த்தருடைய நாமத்தை அந்த வசனத்தை மாத்திரம் வாசிக்கலாம். தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையை தரித்திராத மனுஷரை மாத்திரம் தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையை தரித்திராத மனுஷர்களை மாத்திரம் சேதப்படுத்த அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. கடைசி காலத்தில் பிரியமான தேவச்சரை பயங்கரமான வெட்டுக்கிளிகள் வரப்போகிறது. அந்த வெட்டுக்கிளிகள் என்ன செய்ய போகிறது என்றால், தேவனுடைய நாமம் இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தை யார் யார் தரித்திராமல், இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தை யார் யார் ஏற்றுக்கொள்ளாமல், இயேசு கிறிஸ்துவை யார் யார் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் மனம் போல போர்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்தில் இருக்கிறவர்களை வணங்கி சொர்க்கங்களை வணங்கி உலகத்தின் பாவத்திற்காக மறித்து மனுக்குலத்தின் பாவத்திற்காக தன் ஜீவனை அர்ப்பணித்த இயேசு கிறிஸ்துவை தரித்திராமல் காணப்படுகிற அத்தனை மனுஷர்களையும் அந்த வெட்டுக்கிளிகள் சாகடிக்கும். அந்த வெட்டுக்கிளிகளுக்கு தேர்களுக்கு அப்பால பயங்கரமான விஷயங்கள் சொல்லப்படும். ஆகினால் இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவஜனமே, இந்த உலகத்தில் இருக்கிற இளைஞர்களோடு உங்களுக்கு சொல்லுகிற காரியம், கடைசி நாளில் இருக்கிறோம். இந்த வெட்டுக்கிளிகள் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி பயிர்களை அழிக்கிறதால் வந்திருக்கிறது. ஆனால் கர்த்தர் அனுப்ப போகிற வெட்டுக்கிளி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் அவருடைய நாமத்தை நெத்தியிலே தரித்துக் கொள்ளாமல் இருக்கிற அத்தனை கோடி ஜனங்களையும் பயங்கரமாக சாகடிக்க போகிறது. ஆகவே கடைசி நாளில் அந்த வெட்டுக்கிளிகளுக்கும் அந்த பயங்கரமான அழிவுக்கும் நாம் விலைக்கு காத்துக்கொள்ள வேண்டுமானால் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீ எந்த ஜாதியாக இருந்தால், எந்த மதமாக இருந்தாலும், இன்னைக்கு கற்பனையில் சொல்லிக் கொண்டிருக்கலாம். வேதத்தில் சொல்லப்பட்டபடி பாதைகள் கொள்ளுபவர்கள் வரும் என்று சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. வெட்டுக்கிளிகள் வரும் என்று சொல்லப்பட்ட வார்த்தை இன்றைக்கு நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. இன்னும் அந்த வெட்டுக்கிளி அந்த மனிதர்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தரித்துக் கொள்ளாமல் இருக்கிற மனிதர்கள் அது சாகடிக்கும், பயங்கரமான வேதனைகளை கொடுக்கும் என்ற வேதம் சொல்லியிருக்கிற வார்த்தைப்படி அந்த வெட்டுக்கிளிகள் வந்து மனிதர்களை வேதனைப்படுத்த போகிறது. நீ நம்பினாலும் சரி, நீ நம்பாமல் போனாலும் சரி, வேதம் சொன்ன வார்த்தை இன்றைக்கு 100க்கு 100 நிறைவேறிக் கொண்டிருக்கிறபடியினால் வானம் பூமி ஒழிந்து போனாலும் இந்த வார்த்தை ஒன்றாகிடும், ஒன்றை நொறுப்பாகிடும், நிறைவேறாமல் ஒழியவே முடியாது. ஆகவே கர்த்தருடைய வேதம் சொன்ன வார்த்தைகள், இந்த பரிசுத்த வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் இன்றைக்கு நிறைவேறிக் கொண்டிருக்கிறது, இன்னும் நிறைவேற போகிறது. ஒருவடி எந்த மதமாக இருந்தாலும் சரிதான், இதுவரையிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவனுக்கு இருப்பாயானால் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரி சகோதரி, பரப்புகிற பயங்கரமான மரணம், பயங்கரமான நாசமோஷம், பயங்கரமான வெட்டுக்கிளியுடைய அந்த அழிவுக்கு நீ தப்ப வேண்டுமானால் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள். உன் மதத்தை பார்க்காதே, உன் ஜாதியை பார்க்காதே, உன் பாரம்பரியத்தை பார்க்காதே, உன் குலத்தை பார்க்காதே, உன் ஆடம்பரத்தை பார்க்காதே, உன் பாவத்தை விட்டு எப்படி வருதுன்னு பார்க்காதே. எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள். ஏதோ சோலை போல் எரிகிற நாட்கள் வரும். வெட்டுக்கிளிகள் வந்துவிட்டது. கர்த்தர் சொல்கிறார், சோலை போல் எரிகிற நாட்கள் வரும்.
அகங்காரிகள் யாவரும் அக்கிரம் செய்கிற யாவரும் திரும்பாயிருப்பார்கள். என் நாமத்திற்கு பயந்து இருக்கிற உங்கள் மேல் நீதியின் சொல்லி முடிக்கும். அது சட்டங்களின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். அந்த சூளை போல் எரிகிற பயங்கரமான கொந்தளிக்கிற நெருப்பு எரிய போகிறது. அடுத்தபடியாக இந்த உலகத்தில் நெருப்பு எரிய போகிறது. அதிலிருந்து தப்ப வேண்டுமானால் கர்த்தருடைய நாமத்தை தரித்துக் கொண்டார், கர்த்தருடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டார், கர்த்தரை விசுவாசித்தார், அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டார், மாத்திரம்தான் அக்கினி சோலைக்கு தப்ப முடியும். ஆகினால் வரப்போகிற பயங்கரமான சொல்ல முடியாத அழிவுகளுக்கு நீயும் உன்னுடைய குடும்பங்களும் பிள்ளைகளும் தப்ப வேண்டுமானால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் வழி, அவருடைய சத்தியம் தான் வழி, அவருடைய வார்த்தை தான் வழி. ஆகினால் ஏதோ கட்டுக்கதை என்று ஓடிக்கொண்டிருக்கிறாயா, ஏதோ கற்பனை என்று ஓடிக்கொண்டிருக்கிறாயா? இதுவரையிலும் 2020ஆம் ஆண்டு இந்த மே மாதம் 31ஆம் நாள் வரையிலும் வேத வசனங்கள் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஆகினால் இன்றைக்கு கர்த்தரை இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாக ஜீவிப்பாயானால் எல்லா அழிவுக்கும் நாசமோசத்திற்கும் ஆபத்திற்கும் விலைக்கு உன்னை காத்துக்கொள்ள முடியும். எங்கே ஓடினாலும் தப்ப முடியாது. எந்த மண்டபத்தில் இருந்தாலும் தப்ப முடியாது. எவ்வளவு ஞானியா இருந்தாலும் தப்ப முடியாது. எவ்வளவு பராக்கிரமசாலியா இருந்தாலும் தப்ப முடியாது. எப்படிப்பட்ட வல்லரசு நாடாக இருந்தால், அமெரிக்கா ரஷ்யா போன்ற வல்லரசு நாடாக இருந்தாலும் சரிதான், ஒருபோதும் தப்பவே முடியாது. தப்புவதற்கான ஒரே வழி கர்த்தர் மாத்திரம். கர்த்தருக்காக ஒப்புக்கொடு. உனக்காக உங்களுக்காக ஜீவிக்க போவது அன்பும் இருக்கும் உள்ளதான் நீங்கள் நல்ல தரப்பு. இந்த 5வது மாதத்தில் நம்ம 31வது நாளிலும் கர்த்தாவே கடைசி நாளில் எப்படிப்பட்ட அழிவுகள் வரும் என்றும் பார்வோன் ராஜா, நேபுகாத் நேச்சர் ராஜா ஆண்டவரே எப்படி அழிக்கப்பட்டார் என்றும், அவருடைய வாழ்க்கை, அவருடைய சரித்திரம், அவருடைய ராஜ்யம் எப்படி விழுந்தது என்றும் வேதத்தின் வாசல் வழியாக நாங்கள் அறிந்தோம். இந்த உலகத்தில் எத்தனை வல்லரசு நாடுகள் தான் பெரிய ராஜா, நம்முடைய ராஜ்யம் தான் பெரிய ராஜ்யம், தனக்கு முன்பாக யாரும் நிற்க முடியாது என்று பெருமை பாராட்டிக் கொண்டிருப்பார்களானால், பெருமை உள்ளவருக்கு கர்த்தர் எதிர்த்திருக்கிறார். இந்த வார்த்தைப்படி எந்த ராஜ்யமா இருந்தாலும், எந்த மந்திரியா இருந்தாலும், எந்த ராஜாவா இருந்தாலும் இந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் தன் பணத்தின் செருக்கினார், படிப்பின் கர்வத்தினால் தான் என்று கொண்டு பெருமை பாராட்டிக் கொண்டு ராஜாக்களை மந்திரிமார்களை ராஜ்யம் கர்த்தர் சந்திக்கும்படி நம்முடைய திறப்பு இருக்கிறோம். உடைய பிள்ளைகளை ஆராதிக்க கூடாமல், பிள்ளைகள் ஆலயத்துக்கு செல்லக்கூடாமல், பிள்ளைகள் கவனி செபிக்கப்படாமல் இன்றைக்கு தடைகள் சட்டங்கள் போடப்பட்டிருந்தால், அன்றைக்கு பார்வோன் ராஜாவை எப்படி சந்தித்தீரோ அதே போல தேவனாக கர்த்தர் இன்றைக்கு சந்தித்து பிள்ளைகளோடு தொடர்புடைய பிள்ளைகளை ஆராதிக்க, பிள்ளைகளோடு தொடர்புடைய பிள்ளைகளை ஆலயத்துக்கு செல்ல, பிள்ளைகளோடு தொடர்புடைய பிள்ளைகள் செபிக்க, நம்முடைய பிள்ளைகளோடு கூட கர்த்தருடைய வார்த்தைகளை எல்லாருக்கும் சொல்ல கர்த்தர் உதவி செய்யும். நம்முடைய திருக்கரத்தில் இருக்கிறோம். ராஜ்யம் ராஜாக்கள் எல்லாரும் நம்முடைய கருத்தில் இருக்கிறார் என்பதை நினைவு கொண்ட பயத்தோடு நடுக்கத்தோடு நடக்க கர்த்தர் உதவி செய்யும். துதிகான மகிமையில் அவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். என் முழுவதும் என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். அவர் செய்த சகல உலகான்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவிடைய ஆசீர்வாதம் இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் அவர்கள் பிள்ளைகளோடு என்றும் தங்கியிருப்பதாக. ஆமென். கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, கடைசி கால செய்தி யாரும் கேட்க மறந்துவிட வேண்டாம். குடும்பத்தோடு காண்பு கேட்டு கர்த்தருடைய வரை காணித்தவார்கள் நிரசாரமாக இருக்க வேண்டாம். சுகமாக வாழ வேண்டாம். கர்த்தர் சந்திக்கிறார். ஆமென். கர்த்தர் ஆமென்.